IPL 2025 சற்று முன் திடீரென விலகிய சிஎஸ்கே அணியின் மிக முக்கிய 3 நட்சத்திர வீரர்கள். அதிர்ச்சியில் உறைந்து போன சிஎஸ்கே அணி. அதாவது வருகின்ற சனிக்கிழமை முதல் 2025 வருடத்திற்கான IPL போட்டிகள் தொடங்க உள்ளது. முதல் போட்டியில் கொல்கத்தா மற்றும் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. அடுத்து அனைவரும் அதிகம் எதிர்பார்க்கும் சென்னை மற்றும் மும்பை அணிகளுக்கு இடையிலான போட்டி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வைத்து நடைபெறுகிறது. மேலும் ஒட்டுமொத்த IPL வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான அணியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிதான் இருக்கிறது. இதுவரை நடைபெற்ற 17 சீசன்களில் 10 முறை ஃபைனலுக்கு சென்று அதில் 5 முறை கோப்பையை வென்றுள்ளது. கடைசியாக 2023 ஆண்டு கோப்பையை வென்றிருந்தது சிஎஸ்கே. இதனால் இந்த முறை தங்களது 6வது கோப்பையை சென்னை அணி கைப்பற்றுமா என்று ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றனர். ஆனால் இந்த வருடம் நடைபெற்ற IPL மெகா ஏலத்தில் சென்னை அணியின் சில முக்கிய வீரர்கள் வேறு அணிகளுக்கு சென்று விட்டனர். அது சிஎஸ்கே அணிக்கு சாதகமா பாதகமா என்பது IPL தொடர் தொடங்கியவுடன் தான் தெரியும். சென்னை அணியிலிருந்து விலகி மற்ற அணியில் விளையாடப் போகும் வீரர்களில் முஸ்தாபிசுர் ரஹ்மான் முக்கியமானவர். இவர் 2024 ஆண்டு நடைபெற்ற மினி ஏலத்தில் சென்னை அணியில் இணைந்தார். வங்கதேசத்தை சேர்ந்த முஸ்தாபிசுர் ரஹ்மான் பவர் பிளேயிலும் சரி டெத் ஓவர்களிலும் சரி சிறப்பாக பந்து வீசி இருந்தார். மேலும் முக்கியமான நேரங்களில் விக்கெட்டுகளை எடுத்து கொடுத்து சிஎஸ்கே அணிக்கு பெரிதும் உதவியிருந்தார். கடந்த சீசனில் சென்னை அணிக்காக 9 போட்டிகளில் விளையாடி 14 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இந்த வருட ஏலத்தில் இவரை யாருமே எடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக துஷார் தேஷ்பாண்டே. கடந்த சில சீசன்களாக சென்னை அணிக்காக விளையாடி வரும் துஷார் தேஷ்பாண்டே ஆரம்பத்தில் ரன்களை வாரி வழங்கினாலும் அதன் பிறகு சிறந்த பவுலராக தன்னை மாற்றிக்கொண்டார். சிஎஸ்கேவின் மிகவும் நம்பகமான வேகப்பந்து வீச்சாளர்களில் ஒருவராக துஷார் தேஷ்பாண்டே உருவெடுத்தார். பவர் பிளேவின் போதும் சரி இறுதி கட்டத்திலும் சரி விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். மேலும் 2024 ஆண்டு பல போட்டிகளில் சிறப்பாக பந்து வீசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரை IPL மெகா ஏலத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி எடுத்து இருக்கிறது. அடுத்ததாக டேரில் மிச்சல். நியூசிலாந்து அணியின் ஆல்ரவுண்டரான இவர் IPL 2024 சென்னை அணியில் விளையாடினார். ஸ்பின்னர்களுக்கு எதிராக சிறப்பாக விளையாடக்கூடிய திறன் கொண்ட இவர் சென்னை அணிக்காக சில போட்டிகளில் நன்றாக விளையாடினார். டாப் ஆர்டர் சரிவை சந்தித்த போது நிதானமாக ஆடி ரன்களை சேர்த்தார். மேலும் இவரது பந்துவீச்சும் அணிக்கு உதவியது. இவரையும் இந்த வருடம் நடைபெற்ற மெகா ஏலத்தில் எந்த அணியும் எடுக்கவில்லை. கடைசியாக மிச்சல் சாண்ட்னர். சென்னை அணியிலிருந்து விலகிய மற்றொரு முக்கிய வீரர் மிச்சல் சாண்ட்னர். நியூசிலாந்து அணியை சேர்ந்த இவர் நீண்ட ஆண்டுகளாக சிஎஸ்கே அணியில் இருந்தாலும் குறிப்பிட்ட போட்டிகளில் மட்டுமே விளையாடி இருக்கிறார். அணியின் காம்பினேஷனால் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் தான் விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தார். தற்போது நியூசிலாந்து அணியின் கேப்டனாக இருக்கும் இவர் உலகின் தலை சிறந்த பந்து வீச்சாளராக மாறி வருகிறார். இவரை இந்த வருட IPL ஏலத்தில் மும்பை அணி எடுத்து இருக்கிறது. சென்னைக்கு எதிராக சென்னை மண்ணில் இவரது பந்துவீச்சு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருக்கும். எனவே தற்போது இந்த 4 வீரர்களும் சிஎஸ்கே அணியில் இல்லாதது என்பது சிஎஸ்கே அணிக்கு பெரும் பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. இதனால் இதுவரை இருந்த சிஎஸ்கே அணி இப்போது கிட்டத்தட்ட முழுவதுமாக கலைக்கப்பட்டு புதியதொரு சிஎஸ்கே அணியாகத்தான் இந்த வருட IPL சீசனில் கலந்து கொள்ள போகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உள்ள புதிய அணியை வைத்துக்கொண்டு IPL கோப்பையை சிஎஸ்கே அணியால் கைப்பற்ற முடியுமா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.